ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அக்ஷர்னா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேரளா ஸ்டைல் ஃபிஷ் கறி செய்வது எப்படி. ஃபர்ஸ்ட் ஃபிஷ் கறி செய்வதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம எடுத்திருக்கிறது வாழை மீன் தான். வாழை மீன் நல்ல உப்பு போட்டு கழுவி விருத்தியாக்கி வைக்கணும். உப்பு தேவைக்கு, மிளகு பொடி 3 டீஸ்பூன், வெந்தயப்பொடி 2 டீஸ்பூன், நெல்லிக்காய் அளவு புளி தண்ணி 5 டீஸ்பூன், எண்ணெய் 3 டீஸ்பூன், மஞ்சப்பொடி அரை டீஸ்பூன், அரை முறி தேங்காய் துருவினது கொஞ்சம், சின்ன உள்ளி 2 எண்ணம், பச்சை மிளகு 2 எண்ணம், கறிவேப்பிலை கொஞ்சம். மீன் கறிக்கு தேவையான மசாலா பேஸ்ட் தயாராக்கலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் அரை முறி தேங்காய் துருவினது, 2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 3 டீஸ்பூன் மிளகு பொடி, அரைக்கிறதுக்கு தேவையான தண்ணி இவ்வளவும் சேர்த்து நல்ல பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்துக்கலாம். பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பவுலில் பேஸ்ட்டு மாற்றி வைக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க புளி தண்ணி அந்த பேஸ்ட்டில் சேர்க்கலாம். ரெண்டு டீஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். புளி தேவையாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அந்த பேஸ்ட்டு மீனில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீன் பொடிஞ்சு போகாமல் நல்லா கிண்டிக்கோங்க. அடுப்பில் வச்சு கொதித்து வர வரைக்கும் மூடி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா திளைச்சாச்சு, நல்ல மணம் வருது. மீன் நல்லா திளைச்சி வரும்போது சின்ன உள்ளி, பச்சை மிளகு சின்னதாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கறிவேப்பிலை, 1 டீஸ்பூன் வெந்தயப்பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுக்கோங்க. நல்லா கொதித்து வரும்போது கொஞ்சம் கறிவேப்பிலை, 3 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி மூடி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ஈஸியான சுவையான கேரளா ஸ்டைல் மீன் கறி ரெடி. சூடு சோறு கூட இந்த மீன் கறி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.